தமிழகம் வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்படும் என முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளதை வரவேற்றுள்ள விவசாயிகள் அதே நேரத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள இழப்பீட்டுத் தொகை போதாது எனவும் தெரிவித்துள்ளனர். ஏக்கருக்கு உற்பத்திக்கு கிட்டத்தட்ட 24,500 ரூபாய் செலவாகும்னு அறிவித்திருக்கிற இந்த நேரத்தில் இது போன்ற ஒரு அறிவிப்பு என்பது எந்த விதத்திலும் எங்களுக்கு பலனளிக்காதுங்கிறதா. இருப்பமா வேண்டாமான ஒரு சூழல் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதாவது எங்களுக்கு முழுமையான பணம் கிடைக்காம இருந்தாலும் ஓரளவு கொடுக்குறேன்னு இருக்காங்க. அதை நீங்கள் மாநில அரசு இந்த அளவுக்கு வறட்சி மழை அறிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அதே சமயத்தில் இது அப்படியே விட்டுடாமல் எங்களுக்கு பொங்கலுக்கு முன்னாடி இன்றைக்கி பொங்கலுக்கெல்லாம் என்ன செய்யணும் தெரியாமல் சொல்ல வந்துட்டுருக்கோம். இந்த பொங்கலுக்கு முன்னாடியே மாநில அரசோட ஒத்துழைப்போட மத்திய அரசு அதுக்கு நிதியை ஒதுக்கி எங்களுக்கு பணத்தை கொடுத்தாங்கனாக்கா எங்களுக்கு விவசாயத்துக்கான கடனுக்கு இது எல்லாத்துக்கும் சேர்ந்தாலும் நல்லாயிருக்கும். வறட்சி மாவட்டமாக அறிவித்ததுக்கு ஆறுதலாக இருக்குது. அதே சமயம் இந்த 17 விவசாயிகள் மட்டும் எடுத்து மற்ற விவசாயிகளை அதை ஒதுக்கி இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வேதனை அளிக்கிறது. ஏன்னா அந்த விவசாயிகள் இந்த விவசாயத்தை நம்பியிருந்து அதுக்காக உயிரிழந்தவர்களுக்கு தக்க நிவாரணம் அவர்களுக்கு வழங்க வேண்டும். இப்போ அரசு அறிவித்துள்ள அந்த தொகை என்பதே போதுமானது அல்ல. அதோடு மட்டுமல்லாமல் 100 நாள் வேலை 150 நாளாக உயர்த்தப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி. அதே சமயம் அதற்கான ஊதியம் அந்த பயனாளிக்கு காலத்தோடு கிடைக்கிறதில்ல.